அத்தியாயம் 132. சமரன் மிகவும் வருத்தமாக இருந்தான். தன்னால் சொன்ன நேரத்திற்குள் முடிக்க முடியாமல் போய்விட்டதே என்ற வருத்தம் அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. அவனுடைய கஷ்டத்தை பார்த்த நிருபையா தலையை அசைத்து சிரிக்க ஆரம்பித்தாள். பிறகு சமரனிடம் தன் இனிய குரலில், சில நிமிடங்களுக்கு முன்னாடி தான் சோதனை முடிஞ்சுது. உன்னால சரியான நேரத்துல மருந்து தயாரிக்க முடியலன்னு குரு பார்த்தாரு. ஆனா அவர் இதை பத்தி எதுவும் சொல்லல என்றாள். சமரன் சட்டென கண்களை தாழ்த்தி தன்னையே திட்டிக் கொண்டான். ச்சே, ஒருவேளை சில நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் மருந்து தயாரிச்சிருந்தா இப்படி நடந்திருக்காது. இப்படி எல்லாரும் முன்னாடியே நின்று இருக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது என்று எண்ணினான். ஆனால் நிருபையா சிரித்துக்கொண்டே, அதுக்காக கவலைப்படாதீங்க, நீங்க தேர்வில் தோல்வி அடையல. நீங்க என்ன நம்பலன்னா குரு துரை கிட்ட கேளுங்க என்றாள். சமரனும் தன்னை நோக்கி சிரித்துக்கொண்டே நடந்து வரும் மருத்துவர் துரை மற்றும் மருத்துவர் லோகநாதனின் பக்கம் கண்களை திருப்பினான். அவர்கள் இருவரும் மெதுவாக நடந்து மேஜைகளுக்கு முன்னால் சமரனின் அருகில் வந்தனர். நீ நிறைய விஷயத்தை எங்க கண்ணில் இருந்து நல்லாவே மறைச்சிருக்க தம்பி என்று மருத்துவர் துரை சிரித்தபடி சொன்னார். அதற்கு சமரன் எந்த பதிலும் சொல்லவில்லை. பிறகு துரை ஜீவிதாவின் மருந்தை பார்க்க ஆரம்பித்தார். லோகநாதனோ நிருபையா செய்த மருந்தை பார்த்தார். மருத்துவர்கள் இருவரும் பெண்கள் செய்த மாத்திரையின் நிறம், பளபளப்பு போன்றவற்றை மிக கவனமாக சரிபார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள். பரவாயில்ல, இந்த தடவை தேறிட்டாங்க என்று மருத்துவர்கள் கூற, முடிவை கேட்டதும் நிருபையாவும் ஜீவிதாவும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பின்னர் மருத்துவர் துரையும் மருத்துவர் லோகநாதனும் சமரன் தயாரித்த மருந்தை பரிசோதிக்காமல் மற்ற அனைவர் தயாரித்த மாத்திரைகளையும் பார்க்க ஆரம்பித்தனர். மீதம் தேர்வு எழுதிய 6 பேரில் 2 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருந்தனர். விஷயம் புரிந்த மீதமுள்ள 4 பேரும் சோகமாக தலைகுனிந்து நின்றனர். அவர்களின் மனநிலைமையை புரிந்து கொண்ட துரை புன்னகையுடன் அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். நீங்க தலைகுனிய தேவையில்லை பசங்களா, இந்த வருஷம் முடியலன்னா அடுத்த வருஷம். நீங்க இன்னும் இளமையா தான் இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு என்று ஆறுதல் கூறிய துரை திரும்பி லோகநாதனை ஒரு பார்வை பார்த்தார். பின் இருவருமாக சமரனை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். இந்த 2 4ஆம் தரவரிசை மருத்துவர்களையும் பார்த்து மொத்த இடமும் முற்றிலும் அமைதியாக இருந்தது. சமரனின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை அனைவரும் அறிய விரும்பினர். நிருபையா மற்றும் ஜீவிதா இருவரும் சமரனின் ஊதா நிற நெருப்பால் செய்யப்பட்ட மாத்திரை தேர்வில் வெற்றியடைந்ததா இல்லை தோல்வியடைந்ததா என்று அறிய துடித்தார்கள். இதற்கிடையில் சமரனின் மேஜைக்கு வந்த துரை அவனுக்கு கொடுத்த மருந்து சீட்டை தெரிந்து கொள்ள மேஜையில் இருந்த மருந்து சீட்டை எடுத்து படிக்கத் தொடங்கினார். ஆனால் அதை படித்தவுடனே துரையின் சுருக்கமான கண்கள் சட்டென விரிந்து அதிர்ச்சியுடன், உடனடி சக்தி மாத்திரையா என்று கத்தினார். துரை சொன்னதை கேட்ட மருத்துவர் லோகநாதனும் திகைத்து போனார். பிறகு ஏதோ புரிந்தது போல சிரித்த முகத்துடன் சமரனை பார்த்தவர் பின் மீண்டும் துரையை நோக்கி திரும்பினார். அப்படின்னா இந்த பையன் ஏன் இத்தனை நேரம் எடுத்தான்னு நாம யோசிக்க தேவையில்லை, ஏன்னா இது ரொம்பவே கடினமான செய்முறையா இருந்திருக்கு என்றார். ஆனால் லோகநாதன் மட்டுமல்ல, நிருபையாவும் ஜீவிதாவும் கூட மருந்தின் பெயரை கேட்டதும் திகைத்து மனமுடைந்தனர். ஏனென்றால் இந்த மருந்தை தயாரிப்பது எவ்வளவு கடினம் என்பது அவர்களுக்கு தெரியும். மேலும் அதனுடன் ஒப்பிடும்போது அவர்களின் மருந்துகள் மிகவும் எளிதானவை. துரை அந்த காகிதத்தை மீண்டும் மேசையில் வைத்துவிட்டு அருகில் வைக்கப்பட்டிருந்த பச்சை நிற குப்பியை திறந்தார். அதில் சமரன் செய்த மாத்திரை இருந்தது. மூடியை திறந்து குப்பியை சாய்த்தவுடன் அதில் வைக்கப்பட்டிருந்த மஞ்சள் நிற மாத்திரை நேராக துரையின் கைகளில் வந்து விழுந்தது. அந்த மஞ்சள் ஒளிரும் மாத்திரையை பார்த்த துரை சமரனை பார்த்து, மருத்துவர் லோகநாதன் சொன்னது ரொம்பவே சரிதான் பையா, உன்கிட்ட கண்டிப்பா ஏதோ சிறப்பு இருக்கு. சில 2ஆம் தரவரிசை மருத்துவர்கள் கூட தயாரிக்க சற்று கடினமா உணர்ற உடனடி சக்தி மாத்திரைய நீ சிறப்பா தயாரிச்சு வச்சிருக்கியே என்றார் துரை. அவர் பார்வை மீண்டும் சமரன் செய்த மாத்திரையின் மேல் விழுந்தது. ஆனால் இந்த முறை அவர் மேலும் கவனமாக பார்க்க ஆரம்பித்தார். அப்போதுதான் அந்த மாத்திரையின் விளிம்புகளில் அடர் பச்சை நிற விரிசல்கள் இருப்பதை கண்டார். இதனால் சமரன் தயாரித்த மஞ்சள் மாத்திரை சற்று வித்தியாசமாக தெரிந்தது. அதை பார்த்த துரை லோகநாதனை நேரடியாக பார்த்தார். அவரது பார்வை புரிந்து அருகில் வந்த லோகநாதனும் சமரன் செய்த மாத்திரையை உற்று பார்க்க தொடங்கினார். மாத்திரையின் பச்சை பிளவுகளை பார்த்ததும் மருத்துவர்கள் இருவரும் சுயநினைவை இழந்தவர்கள் போல மாறினார்கள். உடனே துரை தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு சமரனை பார்த்தார். இந்த மாத்திரையில விரிசல் இருக்கு. மாத்திரை விரிசல்களுக்கு அர்த்தம் தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவா ஒரு மருந்து தயாரிக்கும் போது அந்த மாத்திரையின் நிறமும் அதன் பளபளப்பும் சரியா இருக்கும் போது மட்டும்தான் இந்த விரிசல்கள் தோன்றும். இது எல்லாமே சரியான அளவுல இருக்கிறதால சமரன் இந்த தேர்வுல தேர்ச்சி பெற்றுட்டான் என்ற துரை சமரனை பார்த்து, வாழ்த்துக்கள் சமரா, 1ஆம் தரவரிசை மருத்துவர் தேர்வுல நீ தேர்ச்சி அடைஞ்சிட்ட என்றார். அதன் பிறகு துரை அந்த மாத்திரையை மீண்டும் பச்சை நிற குப்பிக்குள் வைத்து
குப்பியை மூடியை கொண்டு மூடியபடி சமரனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார். துரையின் பேச்சை கேட்ட நிர்பயா, ஜீவிதா உட்பட அங்கே இருந்த அனைவரும் ஆச்சரியத்துடனும் பொறாமையுடனும் சமரனை பார்த்தனர். ஆனால் சமரனின் முகத்தில் அவன் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மகிழ்ச்சியே தெரியவில்லை. இதை பார்த்த துரை குழப்பத்துடன், என்ன விஷயம் சமரா, உனக்கு இந்த முடிவுல மகிழ்ச்சியே இல்லையா? நீ ஏதாவது சொல்ல நினைக்கிறியா என்று கேட்டார். முதலில் சிறிது நேரம் மௌனமாக யோசித்தபடி இருந்த சமரன் திடீரென தன் தயக்கத்தை நீக்கி துரையிடம் திரும்பினான். முடிவு எனக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கு மருத்துவர் துரை அவர்களே. ஆனா என்னன்னா, எனக்கு 2ஆம் தரவரிசை தேர்வை இப்பவே வைக்க முடியுமா என்று கேட்டான். சமரன் இதை சொன்ன உடனேயே இரு முதிய மருத்துவர்களின் முகத்திலும் இருந்த புன்னகை முற்றிலுமாக மறைந்து இருவருமே வாயை பிளந்து நின்றனர். சமரனுக்கு பக்கத்தில் நின்றிருந்த ஜீவிதாவும் நிருபயாவும் கூட ஆச்சரியப்பட்டு ஆச்சரியத்தில் கண்களை விரித்தனர். இப்போ 2ஆம் தரவரிசை தேர்வு வேணும்னா சொன்னீங்க என்று மீண்டும் உறுதி செய்ய கேட்டனர். அதே நேரம் மண்டபத்தில் இருந்தவர்கள் அனைவரும் மீண்டும் சமரனை ஆச்சரியத்துடன் பார்க்க ஆரம்பித்தனர். சிறிது நேரம் முன்புதான் சமரன் 1ஆம் தரவரிசை தேர்வில் தேர்ச்சி பெற்றதைக் கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ஆனால் அவனது 2வது கேள்விக்கு பிறகு அனைவரின் காலடியிலும் பூமி நழுவத் தொடங்கியது. இப்போது தங்கள் கண்களுக்கு முன்னால் என்ன நடக்கிறது என்பதை அந்த மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அனைவரும் கனவு காண்கிறோமோ என்ற திகைப்பில் இருந்தனர். உண்மையில் 19 வயது சிறுவன் 1ஆம் தரவரிசை மருத்துவர் ஆனபோது அவன் விராட பேரரசின் மிகவும் சிறப்பு வாய்ந்தவனாக கருதப்படுவான் என்று நினைத்தனர். ஏனெனில் மாத்திரை மன்னன் என்று அழைக்கப்படும் மருத்துவர் சாண்டில்யன் கூட இந்த வயதில்தான் 1ஆம் தரவரிசை மருத்துவரானார் என்பது விராட ராஜ்யத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும். அதனால் இது பெரிய விஷயமாக இருந்தாலும் யாரும் இதை அதிகம் பொருட்படுத்தவில்லை. ஆனால் 19 வயது சிறுவன் 2ஆம் தரவரிசை மருத்துவரானதை யாரும் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. இதற்கு முன் யாரும் அப்படி ஒரு நிகழ்வை பார்த்ததும் இல்லை. அதனால் முடியாது என்றுதான் மக்களும் நினைத்திருந்தனர். ஆனால் சமரனின் இந்த கேள்வி அனைவரையும் லேசாக சிந்திக்க வைத்தது. ஒருவேளை சமரன் 2ஆம் தரவரிசை மருத்துவருக்கான தேர்வில் தவறுதலாக தேர்ச்சி பெற்றுவிட்டால் கூட அவன் ஒரு நாள் மருத்துவர் சாண்டில்யனை விட பெரிய மருத்துவராக மாற வாய்ப்பு அதிகம். மேலும் அந்த பெரிய அறையில் அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் தாழ்ந்த குரலில் பேச ஆரம்பித்து, கடவுளே, கருங்கல் நகரத்தோட மருத்துவ சங்கத்துல இன்னைக்கு ஒரு அதிசயத்தை நாம பார்க்க போறோம் போல இருக்கு என்று கிசுகிசுக்கத் தொடங்கினர். மேலும் அங்கிருந்த அனைவரின் முகத்திலும் தெரிந்த குழப்பத்தை பார்த்து சமரன் சிரிக்க ஆரம்பித்தான். அதை ஜீவிதா பார்த்தாள். அதில் அவளுக்கு லேசான கோபம் வந்தது. நீங்க 2ஆம் தரவரிசை மருத்துவர் தேர்வை குறைவா மதிப்பிட்டுட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா 2ஆம் தரவரிசை மருத்துவரா நீங்க தேர்ச்சி பெற 2ஆம் தரவரிசை மாத்திரை மட்டும் நீங்க தயாரிச்சா போதாது. அதையும் மீறி நீங்க திறமையான தரவரிசையிலையும் இருக்கணும். இப்போ சொல்லுங்க, நீங்க என்ன தனஞ்சய தரத்திலேயா இருக்கீங்க என்று கேட்டாள். ஆனால் தான் சொன்னதை கேட்டு சமரனின் புன்னகை இன்னும் மாறாமல் இருப்பதை அவள் கவனித்தாள். அது அவளுக்கு மேலும் குழப்பம் தந்தது. தனஞ்சய தரவரிசையா? உண்மையை சொல்லணும்னா நான் இந்த தேர்வில் ஜெயிக்கிறேனோ இல்லையோ அது எனக்கு முக்கியம் இல்லை. ஆனா நான் என் தேர்வை முயற்சி செஞ்சு பார்த்துடலான்னு நினைக்கிறேன் என்று சமரன் சிரித்தபடி அவளின் அழகிய முகத்தை பார்த்து கூறினான். சமரா, உண்மையிலேயே நீ அந்த இன்னொரு பரிசோதனையை செய்ய விரும்புறியா? அதுவும் 2வது தரவரிசை பரிசோதனை என்று துரையும் லோகநாதனும் சந்தேகத்துடன் அதை பற்றி விசாரித்தனர். ஆனால் சமரனிடம் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் அவனது தன்னம்பிக்கை மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டேதான் இருந்தது. நான் முதல் தரவரிசையில தேர்ச்சி பெற்றதால 2ஆம் தரவரிசை தேர்வுல பங்கேற்க எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லையா என்று சிரித்துக் கொண்டே துரையிடம் கேட்டான். அவன் அப்படி சிரித்துக் கொண்டு சாதாரணமாக இருப்பதை பார்த்த லோகநாதன், உனக்கு உன் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கு தம்பி என்று கேட்டார். லோகநாதன் இப்போது கேலியாக இதை கேட்கவில்லை. அவர் முகமும் குரலும் அவரின் தீவிரத்தை காட்டியது. ஒருவேளை சமரன் 2ஆம் தரவரிசை மருத்துவ தேர்வில் தேர்ச்சி பெற்றால் அவன் விராட சாம்ராஜ்யத்தின் தலை சிறந்த மருத்துவர் ஆவான் என்பது அவருக்கு நிச்சயமாக தெரியும். விராட ராஜ்யத்தின் அனைத்து மருத்துவர்களுக்கும் இது ஒரு பெரிய செய்தியாக இருக்கும். இது எல்லா இடங்களிலும் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தும். ஆனால் லோகநாதனின் கேள்விக்கு சமரன் சற்று பதட்டமாக சுமார் 50% என்றான். உண்மை என்னவெனில் சமரன் பெரிதாக கூற விரும்பவில்லை. அதனால் தான் இப்படி பதிலளித்தான். சமரனுக்கு 50% சரியாக தோன்றியது. ஆனால் அவனது பதிலை கேட்ட துரை மற்றும் லோகநாதனின் முகங்கள் தான் நடுங்கத் தொடங்கின. மேலும் அவர்களை இந்த நிலையில் பார்த்த அனைவரின் முகத்திலும் நிறம் மாற ஆரம்பித்தது. 2ஆம் தரவரிசை மருந்தை தயாரிப்பது மிகவும் கடினம் என்பது அனைவரும் அறிந்ததே. அதனால் தான் அதில் பலர் தோல்வியடைந்துள்ளனர். அறையில் இருந்த பல மருத்துவர்கள் கூட 2ஆம் தரவரிசை மருந்து தயாரிக்க முன்வந்து 50% என்ற உத்தரவாதம் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் துரைக்கும் லோகநாதனுக்கும் முன்னால் நின்று கொண்டிருந்த சிறுவன் சிரித்துக்கொண்டே அப்படி சொல்லிக் கொண்டிருந்தான்.
அவன் சொன்னவுடன் அறையில் அமர்ந்திருந்த 2ஆம் தரவரிசை மருத்துவர்கள் சமரனின் வார்த்தைகளை கேலி செய்ய ஆரம்பித்தனர். உண்மை என்னவென்றால், சமரனால் 2ஆம் தரவரிசை மாத்திரையை உருவாக்க முடியும் என்று அவர்களுக்கு தெரியாது. சமரன் தனது சிறப்பு ஒளியால் கூட இதை செய்ய முடியாது என்று அவர்கள் நினைத்தனர். மறுபுறம் சமரனின் வாயிலிருந்து 50% என்று கேட்டதும் நிருபயா தன் மனதில் அந்த எண்ணை மீண்டும் மீண்டும் சொல்லி பார்த்தாள். 50%? நிருபயா, உண்மையிலே இந்த பையனுக்கு அவனை நினைச்சு கொஞ்சம் கூட பெருமையா இல்லையா என்று சாதாரணமாக நின்றிருந்த சமரனை பார்த்து தனக்குள் கேட்டுக்கொண்டாள். இப்படி ஒவ்வொருவரும் ஒன்றை நினைக்க, சமரன் இந்த விஷயம் எதிலும் கவனம் செலுத்தாமல் தனது நோக்கத்தில் குறியாக இருந்தான். நான் இந்த பரிசோதனையில பங்கேற்கலாமா? ஆனா அது சாத்தியம் இல்லைன்னா பரவாயில்ல. நான் கருங்கல் நகரத்துல அதிக நேரம் இருக்க போறதில்ல. அதனால இன்னைக்கே சோதனையை முடிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா அது முடியலன்னா பிரச்சனை இல்லை, விடுங்க என்ற சமரன் அங்கிருந்து வெளியேற திரும்பினான். உடனே மருத்துவர் துரை, கொஞ்சம் இருப்பா என்று அவசரமாக அவனை நிறுத்தினார். கருங்கல் நகர சங்கத்திற்கு கிடைத்த இந்த வாய்ப்பு பொன்னான வாய்ப்பு என்பதை துரை நன்கு அறிந்திருந்தார். மேலும் இந்த வாய்ப்பை அவர் அவ்வளவு எளிதில் இழக்க விரும்பவில்லை. ஏனென்றால் இங்கு இல்லை என்றாலும் சமரன் வேறு ஊருக்கு சென்று சோதனை செய்வான் என்பது அவருக்கு தெரியும். மேலும் அப்போது அவன் தவறுதலாக கூட 2ஆம் தரவரிசை தேர்வில் தேர்ச்சி பெற்று விட்டால் தன் வாழ்நாள் முழுவதும் துரை வருந்துவார். ஏனென்றால் இது போன்ற வாய்ப்புகள் வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே வரும். இதை யோசித்த துரை உடனே வேலையாட்களிடம், 2ஆம் தரவரிசை மருத்துவர் தேர்வுக்கு சீக்கிரம் தயார் பண்ணுங்க என்று உத்தரவிட்டார். பின் அவர் லோகநாதனை திரும்பி பார்க்க, அந்த நிமிடம் அவர் மனதில் இருந்ததையே துரையும் கூறியிருந்ததால் லோகநாதன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தலையை அசைத்தார். மேலும் தலைவர் உத்தரவிட்டவுடன் சில வேலைக்காரர்கள் 2ஆம் தரவரிசை மருத்துவர் தேர்வு அறை என்று எழுதியிருந்த அறைக்குள் அவசரமாக செல்ல ஆரம்பித்தனர். சரி, அப்படின்னா நான் உன்னை பரிசோதனை செய்ய அனுமதிக்கிறேன். ஆனா தம்பி, ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோ. எங்க 2 பேரையும் நீ ஏமாத்த முயற்சி செஞ்சா அதோட பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும், ஞாபகத்துல வச்சுக்க என்று சிரித்தபடி எச்சரித்தார் துரை. சமரன் புன்னகையுடன் தலையசைத்தான். பரிசோதனையில் தேர்ச்சி பெற நேர்மையா நான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வேன். அப்புறம் நான் இன்னும் ஒன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். தேர்வுல தேர்ச்சி பெறவங்களுக்கு மருத்துவர் சங்கம் சிறப்பு அந்தஸ்து தர்றதாவும் அதோட பல நன்மைகள் இணைக்கப்படுறதாவும் நான் கேள்விப்பட்டனே, அது உண்மையா என்று கேட்டான். நீ கேள்விப்பட்டது ரொம்ப சரி சமரா. ஒரு மருத்துவர் ஒரு விசேஷ மருந்து தயாரிக்கும் போது அவருக்கு நிறைய சிறப்பு மூலிகைகள், தாவரங்கள் தேவைப்படும். ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சிறப்பு மூலிகைகள், தாவரங்கள் எல்லாம் எளிதா கிடைக்காது. அதை கண்டுபிடிக்கும் மருத்துவர் பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும். அதனால விராட ராஜ்யத்தோட மருத்துவ சங்கத்துல ஒருத்தர் தன்னை பதிவு செஞ்சுட்டா அவர் மற்ற சங்கங்களோடவும் சிறப்பு விஷயங்களை பரிமாறிக்கலாம். இப்ப யோசிச்சு பாரு, நீ ஒரு சிறப்பு மருந்து தயாரிக்க நினைக்கிற, அதை செய்ய உன்கிட்ட ஒரு பொருளை தவிர மற்ற எல்லாம் இருக்கு. அப்ப என்ன செய்யறது? ஒருவேளை அது வேற ஏதாவது மருத்துவர்கிட்ட இருந்தா எங்க சங்கம் அதை உனக்கு தரும், இல்ல அதை வாங்க உதவும். ஆனா இதை செய்ய உன் முன்னால இருக்கிற மருத்துவருக்கு தேவையான ஒன்றை நீ வச்சிருக்கணும். ஒருவேளை உன் பதவி உயர்ந்ததா இருந்தா உனக்கான நன்மைகளும் அதிகமா இருக்கும். அப்போ உனக்கு அதிக முயற்சி இல்லாமலேயே ஒரு குறிப்பிட்ட பொருள் தேவைப்பட்டா உன் தரத்தை வச்சு நீ அதை எளிதா வாங்கிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ கடினமா உழைச்சா மட்டும்தான் உன் தரத்தை அதிகரிக்க முடியும், ஞாபகம் வச்சுக்க என்று துரை சங்கத்தின் பலன்களை விளக்கமாக கூற சமரனின் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை வந்தது. இது ரொம்ப அருமையான விஷயம்தான் என்று தலையை ஆட்டினான் சமரன். சங்கத்தின் வலையமைப்பு மிக பெரியது என்பதால் ஏதாவது ஒரு சிறப்பு பொருளை பெற சமரன் தனது அதிக நேரத்தை செலவிட வேண்டியதில்லை. மேலும் சமரனுக்கு தற்போது சில விஷயங்கள் தேவைப்பட்டன. அதனால் சமரன் 2ஆம் தரவரிசை தேர்வில் தேர்ச்சி பெற்றவுடன் அந்த விஷயங்களை பெறுவதற்கு துரையிடம் உதவி கேட்கலாம். அதே நேரம் துரையின் கண்கள் சோதனைக்கான தயாரிப்புகளை முடித்துக்கொண்டு வெளியே வந்த வேலைக்காரர்கள் மீது விழுந்தது. அவர்களை பார்த்த துரை சிரித்துக்கொண்டே சமரனிடம் திரும்பினார். சரி சமரா, 2ஆம் தரவரிசை மருத்துவர் தேர்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிஞ்சிடுச்சு. இப்போ சோதனை செய்ய வேண்டிய நேரம். என்னை பின்தொடர்ந்து வா சமரா, நான் உன்னை அந்த அறைக்கு அழைச்சிட்டு போறேன் என்ற துரை முன்னே நடக்க சமரன் அவரை பின்தொடர்ந்தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.